ராஜி வந்து ரொம்ப கவலையாக ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த டைம் கதிர் வராங்க. கதிர் வந்து உன் பேரையும் அரசி பேரையும் இப்படி சேர்த்துட்டாங்களே ராஜி, உன்னை போலீஸ் ஆக்கி கெத்தா போலீஸ் யூனிஃபார்மோட அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பணும்னு நினச்சேன். ஆனால் இப்படி போவே நான் நினச்சி கூட பார்க்கல ராஜி, என்னை மன்னிச்சிரு. என்னை கல்யாணம் பண்ணதுனால தானே உனக்கு இப்படி நிலமை. நீ உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் இதோட பெரிய பிரச்சனைலாம் பார்த்துட்ருக்கணும் கதிரை விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் வந்து பயந்து போய் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏதோ ஆயிடுச்சுங்கிற அலறி பயந்துச்சு. பழனிவேல் வந்து சமாதானப்படுத்தி துணூறு எடுத்து பூசி படுக்க வைக்கிறாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா கோமதி அங்கே முணுமுணுத்துட்டு பயந்து போய் இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எல்லாருமே பயந்து போய் அலறி போய் தாங்க இருக்காங்க. இப்படி பண்ணிட்டாங்களேங்க மயிலோட அம்மா, குடும்பத்தையே இப்படி அலற விட்டுட்டாங்களேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் வந்து கோமதியை சமாதானம் பண்ணி தூங்க வச்சுட்டாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இருந்துச்சு. பாண்டியனே காப்பி போடுறாங்கங்க. காப்பி போட்டுட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே பழனிவேலுக்கு கொண்டு போய் கொடுக்கல, என்ன மச்சான் நான் பழனிவேலுக்கு சும்மா குடிடா அப்படிங்கிற மாதிரி, பல்லு விளக்காமல் குடிச்சிட்டு நல்லாதே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் சரவணன் காப்பி கொடுத்து, அப்பா கடை கிளம்புறப்பா அதெல்லாம் ஒன்று வேணா நீ ரெஸ்ட் எடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம அப்பா நமக்காக வந்தாங்கன்னு சொல்லிட்டு ராஜிக்கும் நம்ம அண்ணன் நமக்காக வந்தாங்கன்னு சொல்லிட்டு கோமதிக்கு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே டைம் பார்த்திங்கன்னா நம்ம பாண்டி வந்து கடைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது வெளியே வராரு வண்டி எடுக்க. அதே டைம் நம்ம ராஜுவோட அப்பா வந்து நம்ம பாண்டியனை பார்த்துட்டு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி மண்டையாட்டுறாரு. அவரும் ஓகேன்னு சொல்கிறாரு. பைக் சாவி போடையில் கை கால்லாம் நடுங்குதுங்க பாண்டிக்கு. நடுங்க வச்சிட்டாங்களே நம்ம மயிலோட அம்மா பாவம் பாவம் எப்படிலாம் நடுங்கி போய் வண்டி எடுத்துகிட்டு போகிறாருன்னு பாருங்கங்க. அதே டைம் கோமதிட்ட போய் பழனிவேல் பேசுகிறாரு. எனக்காக என் குடும்பம் வந்து நின்றுச்சு, அம்மா நின்றாங்க, என் அண்ணங்க நின்றாங்க, என் அண்ணிங்க நின்றாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, என் கஷ்டத்துக்கு நீங்கள் நிற்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குடாங்கன்னு சொல்லிட்டு கோமதி வந்து பழனிவேல்கிட்ட தன்னோட ஆதங்கத்தை சொல்லிட்டுருக்காங்க. அதோட இன்னைக்கு சீரியல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.